ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம செந்தில் வந்து ஃபோன் பண்ணி சொன்னதுனால நம்ம கதிர், சரவணன் வீட்டில் உள்ள எல்லாருமே ஆஜராயிட்டாங்க. என்னடா அது எல்லாரும் பொழப்ப பார்க்காம வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் திட்டுறாரு. அவனுக்கு தான் வேற வேலை பொழப்பு இல்லை, அதனால வேலையை கெடுக்கிறான். உங்களுக்கெல்லாமா அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திட்டிட்டு போய் பொழப்ப பாருங்கடான்னு சொல்கிறாரு. கிளம்புற நேரத்தில் வந்துட்டேன் அப்படின்னு குதிக்கிறாங்க மீனாவும் நம்ம செந்திலும். கடைசியில் என்ன விஷயம், எதுக்குடா நீ இப்படி பொழப்பு கெடுத்துட்டு இருக்க, கொஞ்ச நாளாவே நீ இப்படி தான் சுற்றிட்டு இருக்கேன்னு திட்ட ஆரம்பிச்சாரு. டே எம்டன் மகனே, கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் விஷயத்த சொல்லுடான்னு சொன்னால் எதையும் மஞ்சப்ப கலர் பேப்பரை நீட்டுறாரு. இதை வாங்கி படி தங்க மயிலுன்னு சொன்னேனே, ஆங்குது நேக்கு உதறுது அப்படின்னு சொல்லிட்டு அது உதற. கடைசியில் சரவணன் வாங்கி படிச்சுட்டு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ராஜியும் அதை வாங்கி பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன் போடுறாங்க. கதிர் வாங்கி பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க. எல்லாருமே இப்படி கங்க்ராச்சுலேஷன் சொல்றதுக்கு என்னப்பா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தலையும் புரியாம வாழும் புரியாம எல்லாரும் நிக்கிறாங்க. கடைசியில் நம்ம பாண்டியனும் நம்ம கோமதியமும் விஷயத்த சொல்லுங்கடா அப்படிங்கிறாங்க. நம்ம செந்தில் ஒரு பக்கம் அப்பா அப்பான்னு உளறிட்டு நிற்கிறாரு. என்னடா உளறிட்டே இருக்க, இந்த பல்லாக்க பாண்டிக்கிட்டே வேலையை போட்டு காமிக்கிறீங்களாடான்னு சொல்லிட்டு காண்டாயிட்டாரு. கஜுக்கு காட்ட பெருகுமா மாறினதுக்கப்புறம் இருடா விஷயத்த சொல்கிறேன் கம்முன்னு இருடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம செந்திலோட ரியாக்ஷனு. கடைசியில் அப்பா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஸ்வீட் எடு கொண்டாடு, என் பிள்ளை கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டான் கோமதி அம்மா குடுக்குடுன்னு வருது பாருங்க. வயசை மறந்து தன்னை மறந்தே நீ குதிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, பெத்த பிள்ளைங்க ஏதாவது பேர் வாங்கினா வேற லெவலில் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் பாசத்தை வெளியே காமிக்கலனாலும் உள்ளுக்குள்ள அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு பாருங்க. அதாவது கடைக்கு வரவங்கள்ட்டெல்லாம் உரண்டை இழுக்கிறாரு. என் புள்ள கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டான், மீனாவோட மாமனார் முன்னாடி நான் போய் சொல்லணும், டே வாங்கி கொடுத்ததே அவர் தான்டா, ஏன்டா இப்படி உரண்டை இழுக்கிற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம தாத்தாவோட ரியாக்ஷனு. எப்படி வாங்கினான்னு உண்மை தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான்.